தமிழ்நாட்டுல கடன் நிறைய கிடையாது. கடனே இல்லையா? கடன் இருக்கு, ஃபர்ஸ்ட்டை விட குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்ல ஏடிஎம்கேல வாங்கின கடனை விட இப்போ ஸ்டாலின் வந்து குறைச்சிருக்காரு கடனை. தெரியும்ல உங்களுக்கு, தெரியுமா? ஆனா தெரியாதா? வந்து ஒரு ரிசர்ச் என்ன சொல்றேன், 4.5 லட்சம் தான் கடன் கிடையாது. வாங்கிட்டாங்க. பொருளாதார நிபுணர்லாம் நியமிச்சது எதுக்காக நியமிச்சாரு? குறைச்சிருக்காரு. ஸ்டாலின் வந்து குறைச்சிருக்காரு. அவங்க ஏடிஎம்கே பீரியட்ல வாங்கின கடனை விட இப்ப ஸ்டாலின் வந்து குறைச்சிருக்காரு. எந்த கட்சி யாரோட கூட்டணி போறாங்க, இதுதான் மேட்டர். இந்த 6 monthsல விளையாடுற கேம் தான். மற்றபடி வந்து இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து ஒரு 40-50 இயர்ஸா இருக்கு, எல்லாருமே அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, எல்லா முஸ்லீம் அதுக்கு தான் ஓட்டு போடுவானா? வாய்ப்பே கிடையாது, சத்தியமா கிடையாது. இன்னைக்கு எல்லாமே தெளிவா இருக்கான், சரிங்களா? அப்படி ஓட்டு போடுற ஆளா இருந்தா எல்லா முஸ்லீம் லீடரும் தனியா நின்று ஜெயிச்சிருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் லீடர்னாலையும் நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதனாலதான் போய் ஒருத்தனுடைய நிழல்ல நிக்கிறாங்க. ஏன்னா தெளிவா இருக்காங்க மக்கள். அது முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும். நம்மளுக்கு கரெக்டா நல்லது செய்யறானா அவனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இல்லையா இல்ல. அந்த மாதிரி அந்த கரெக்டான கூட்டணியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா தேமுதிகவும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணும். இதுதான் இன்னைக்கு களம், இதுதான். பட் ரொம்ப டஃபா இருக்கும். 2026 வந்து இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளவு சாதாரணமெல்லாம் இவங்க சொல்றாங்க விஜய் எல்லாம் ஒரு கேண்டிடேட் கிடையாது அப்படிலாம் இப்போ இடப்பட முடியாது. கண்டிப்பா வந்து வருவார், ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டாவது வருவார், அந்த மாதிரி தான். பட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் டே டு டே வந்து ஏடிஎம்கே வந்து வலிமை இழந்துன்னு தான் வரும்.